ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு, "கருப்பு ஏன் அணியக்கூடாது? கருப்பை ஏன் அணிஞ்சுக்க கூடாது?" அப்படின்னு. அவங்களுக்காக இந்த பதிவு. கருப்புங்கிறது ஒரு அழகான கலர். எந்த கலர் மிக்ஸ் பண்ணாலும் அது கருப்புக்குள்ள போய் உள்ளடங்கிடும். அப்படி இருக்கும்போது கருப்புக்கு ஈர்க்கும் தன்மை உண்டு. அட்ராக்டிவ் பவர் இருக்கு. மேக்னெட்டிக் காந்தம் எடுத்துட்டாலும் கருப்பு தான். எதெல்லாம் கருப்பா இருக்கோ அது மர்மமாக, அமானுஷ்யமாக இருக்கிறதுனால, நம்ம இதில அது அவ்வளவா இது பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது நெகட்டிவா இருந்தாலும் ஈர்த்துக்கொள்ளும், பாசிட்டிவா இருந்தாலும் ஈர்த்துக்கொள்ளும். அப்போ கருப்பு அணிந்து கொள்ளும் போகும்போது சம்டைம்ஸ் நெகட்டிவிட்டி வந்து தொட்டுக்கும். சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேனே, கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கும்போது பாருங்க, கொசுவெல்லாம் நம்மள சுத்தி தான் இருக்கும். ஸோ, அது மாதிரி கருப்புக்கு ஒரு ஈர்க்கும் தன்மை கொண்டு இருக்கு. ஸோ, இந்த கருப்பு க அணியணும் அப்படின்னு எனக்கு பிளாக் என்னோட ஃபேவரட், நான் அணிஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, கருப்பை அணிந்து கொண்டு கெட்ட காரியத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா, கெட்ட காரியத்தில வந்து நெறைய நெகட்டிவிட்டி இருக்கும்போது, அது நம்ம ஈர்த்துட்டு வரும். அதனால கருப்பு அணிஞ்சுட்டு போ வேண்டாம். நீங்க வட இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா, வெள்ளை அணிந்து கொண்டு போவார்கள். வெள்ளை அணிந்து கொண்டு போனா, வெள்ளைக்கு எதிர்க்கும் சக்தி உண்டு. அதனால தானே வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஒயிட் பிளட் கார்பஸல்ஸ்னா அது வந்து எதிர்க்கும் சக்தி. ஒயிட்டுக்கு ரிஃப்ளெக்ஷன் பவர் ஜாஸ்தி. ஸோ எதிர்க்கும் சக்தி ஜாஸ்தி. அதனால வெள்ளை அணிந்து கொள்ளும்போது நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அது ஒண்ணு. இப்போ உங்க கருப்பு தான் எனக்கு ஃபேவரெட்டு, எனக்கு கருப்பு போட்டு தான் ஆகணும் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் உங்களுக்கு கருப்பு பிடித்திருந்தால், நீங்க போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சனிக்கிழமையில போட்டுக்கோங்க. இல்லாட்டி அத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ரோட்ல போறோம், எங்கேயோ போறோம், யாரையோ பார்க்குறோம். அவங்களோட நெகட்டிவிட்டி எல்லாம் ஈர்த்துக்கொள்ளும். அதனால தான் கோயில்ல இருக்க கற்சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கருப்பா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஈர்க்கும் தன்மை கொண்டு இருக்கும். சரியா? அப்போ நம்மளும் வந்து ஈர்க்கும் தன்மை தான் இருக்கும். நல்லது வந்தா நல்லது ஈர்த்துப்போம். கெட்டது வந்தா என்ன ஆகும்? ஈர்த்துப்போம் இல்லையா? அதனால ஈர்க்கும் தன்மை கொண்டிருக்கிறதுனால நல்லதையும் ஈர்த்துக் கொடுக்கும், கெட்டதையும் ஈர்த்துக் கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில முன்னோர்கள் கருப்பு வேண்டான்னு சொல்லுவாங்க. கருப்பு எனக்கு ரொம்ப ஃபேவரைட். ஐ லவ் பிளாக். பிளாக் இஸ் மை நியூ ஃபேஷன். தட்ஸ் மை ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் சொல்றாங்க. அவங்கெல்லாம் சனிக்கிழமையில போட்டுக்கிட்டா, சனியின் ஆதிக்கம் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் குறையலாம். அதுவும் ஒரு விதத்தில நல்லா தான் இருக்கும்.